வணக்கம். 2026ல தமிழ்நாட்டுல சொந்த வீடு கட்டணும்னு ஒரு கனவோட இருக்கீங்களா? அப்போ இந்த விஷயம் உங்களுக்காக தான். உங்க வருஷ கணக்கான சேமிப்பு போட்டு கட்டப்போற அந்த கனவு வீட்டுக்கு ஒரு சரியான ஃபினான்ஷியல் ப்ளூ பிரிண்ட் எப்படி போடுறதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்லயே ஒரு முக்கியமான கேள்வியோட ஆரம்பிப்போம். நீங்க 2026க்கு போடுற ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட் நிஜமாவே ஒரு சாலிட் பிளானா, இல்ல நீங்களே அறியாம ஒரு பெரிய தப்பு பண்ண போறீங்களா? ஏன்னா இந்த ஒரு கேள்விக்கான பதில்ல தான் உங்க கனவு வீடே அடங்கியிருக்கு. Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. அப்பா தாத்தா காலத்து கணக்கெல்லாம் இப்போ சரிப்பட்டு வராது. மார்க்கெட் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்போ 2026ல இருக்கிற நிஜமான நிலைமை என்ன? என்னென்ன சவால்களை நாம ஃபேஸ் பண்ண போறோம்? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பர்ஸ பாருங்க. இதுதான் இப்போதே ரியாலிட்டி. பிரீமியம் டிஎம்டி ஸ்டீல் 1 கிலோவுக்கு 65 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரைக்கும் போகுது. சிமெண்ட் ஒரு மூட்டை கிட்டத்தட்ட 400 ரூபாய். ஆனா இது எல்லாத்த விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா, ஒரு நாள் திறமையான லேபரோட சம்பளம் 1000 ரூபாய். நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். இதுதான் நம்ம புது பேஸ்லைன். காஸ்ட் ஒரு பக்கம்னா இன்னொரு பெரிய தலைவலி இருக்கு. அதுதான் ஆள் பற்றாக்குறை. இப்போ இந்த சார்ட்டை பாருங்களேன், ரொம்ப சிம்பிளா புரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி 2024ல ஒரு வீட்டை 9 மாசத்துல கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனா இப்போ 2026ல அதே வேலைக்கு 11 மாசம் ஆகுது. அட 2 மாசம் தானேன்னு சாதாரணமா நினைக்காதீங்க. அந்த 2 மாசம் எக்ஸ்ட்ரா ஆகுறதுல என்ன பெரிய பாதிப்பு தெரியுமா? உங்க எமர்ஜென்சி ஃபண்டுன்னு தனியா ஒதுக்கி வச்சிருப்பீங்கல்ல, அந்த மொத்த பணமும் இந்த எக்ஸ்ட்ரா 2 மாசத்துக்கான கூலிக்கே காலியாயிடும். பல பேரு வீடு பாதியில நிக்கிறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம். அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு டாபிக். அதாவது ஹிடன் பட்ஜெட் கில்லர்ஸ். உங்க பட்ஜெட்டை சைலண்டா காலி பண்ற சில மறைமுகமான செலவுகள். பல பேர் இதுல தான் ஏமாறுறாங்க. இந்த கோட்டை நல்லா கவனிங்க. பேப்பர்ல ஒரு சுவரை மாத்துறதுக்கு செலவே கிடையாது. ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் நடுவுல அதை மாத்தணும்னா 3 மடங்கு செலவாகும். இது 100க்கு 100 உண்மை. வேலை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஐயோ இந்த சுவர் இங்க வேணாம் அங்க வேணும்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் உங்க பட்ஜெட்ல பெரிய ஓட்டிய போடும். இதுக்கு பேரு தான் சேஞ்ச் ஆர்டர்ஸ். ரொம்பவே ஜாகிரதையா இருக்க வேண்டிய விஷயம். ஏன் அவ்வளோ செலவாகுதுன்னு கேக்குறீங்களா? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. முதல்ல நீங்க ஏற்கனவே கட்டினதை இடிக்கணும். அதுக்கு லேபர் காசை கொடுக்கணும். 2வது, அதுக்கு யூஸ் பண்ண சிமெண்ட் எம்சாண்ட் எல்லாம் வேஸ்ட். அந்த காசு போச்சு. 3வது, புதுசா மறுபடியும் கட்டணும். அதுக்கு மறுபடியும் லேபர் காசு, புது மெட்டீரியல் காசு. பாத்தீங்களா, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் எவ்ளோ பெரிய நஷ்டத்தை உண்டாக்குதுன்னு. இது மட்டும் இல்லங்க, நாம பெருசா கண்டுக்காத சில கண்ணுக்கு தெரியாத செலவுகளும் இருக்கு. உதாரணத்துக்கு சம்ப் வாட்டர் ப்ரூஃபிங், ஆன்டி டெர்மைட் பைப்பிங். இப்பெல்லாம் ஸ்மார்ட் ஹோம் வயரிங்குக்கு தனியா பிவிசி பைப் போடுறாங்க. ஃபவுண்டேஷன் லெவல்லயே பிளம்பிங் ரூட்ஸ் பிளான் பண்றது. இது எல்லாம் ஆரம்பத்திலேயே பிளான் பண்ணலன்னா என்ன ஆகும்? அப்புறமா கான்கிரீட்டை உடைச்சுதான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத வேலை. சரிப்பா, இவ்ளோ பிரச்சனை சொல்றீங்களே, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதுக்கு தான் இப்போ செக்ஷன் 3க்கு வந்திருக்கோம். உங்க பட்ஜெட்டை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்க ஒரு பவர்ஃபுல்லான ரூல் இருக்கு. அதுதான் 40-30-20-10 ரூல். அப்படின்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். இந்த 40-30-20-10 ரூல்ங்கிறது இப்போ இருக்கிற இந்த 2026 மார்க்கெட் கண்டிஷனை சமாளிக்கிறதுக்காகவே டிசைன் பண்ண ஒரு பட்ஜெட் ஃப்ரேம் ஒர்க். இதை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்க பட்ஜெட் உங்க கைக்குள்ளேயே இருக்கும், தாறுமாறா போகாது. இந்த சார்ட்டை பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். உங்க மொத்த பட்ஜெட்டை 4ஆ பிரிச்சுக்கோங்க. 40% அது கோர் மெட்டீரியல்ஸ்க்கு, அதாவது கம்பி, சிமெண்ட், செங்கல் இதுக்கெல்லாம். 30% லேபர் சார்ஜ்க்கு, கூலிக்கு. 20% டைல்ஸ், பெயிண்ட், மரவேலை மாதிரி ஃபினிஷிங் வேலைகளுக்கு. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, அந்த கடைசி 10%. அது உங்க எமர்ஜென்சி ரிசர்வ். எது நடந்தாலும் என்ன ஆனாலும் அந்த 10%ல கை வைக்கவே கூடாது. அதுதான் உங்க பாதுகாப்பு கவசம். ஓகே, பட்ஜெட்டை பிரிச்சா மட்டும் போதுமா? இல்ல, பணத்தை சேமிக்க நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்கணும். அதுதான் நம்மளோட செக்ஷன் 4, பில்ட் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். எப்படி புத்திசாலித்தனமா வேலை செஞ்சு காசை மிச்சப்படுத்தலான்னு சில சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாமா? முதல்ல செங்கல் விஷயத்துக்கு வருவோம். நம்ம ஊர்ல பாரம்பரியமா யூஸ் பண்ற சிகப்பு செங்கல் இருக்கு. இப்போ புதுசா வந்திருக்கிற ஏஏசி பிளாக்ஸும் இருக்கு. ஏஏசி பிளாக்ஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தெரியும். ஆனா அதோட வெயிட் ரொம்ப கம்மி.
அதனால ஃபவுண்டேஷன்ல ஸ்டீல் செலவு குறையும். அதை விட முக்கியமான விஷயம், அது சூட்டை உள்ள விடாது. அப்போ வருஷம் பூரா உங்க ஏசி பில் கணிசமா குறையும். இது ஒரு லாங் டேர்ம் சேவிங்ஸ். அடுத்தது விண்டோஸ் அண்ட் டோர்ஸ். நிறைய பேர் பண்ற தப்பு அங்க இஷ்டத்துக்கு ஒரு சைஸ்ல ஃப்ரேம் செய்ய சொல்றது. அப்படி கஸ்டம் சைஸ் போறதை விட மார்க்கெட்ல ஸ்டாண்டர்டா கிடைக்கிற சைஸை செலக்ட் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? நீங்க மொத்தமா வாங்கும்போது நல்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும், வேலையும் சீக்கிரமா முடியும், தேவையில்லாத தச்சு வேலையும் குறையும். அப்புறம் இன்ஜினியரிங். ஒரு நல்ல இன்ஜினியர் உங்க பணத்தை எப்படி மிச்சப்படுத்துவார் தெரியுமா? தூண்களுக்கு நடுவுல எவ்வளவு தூரம் இருக்கலான்னு கரெக்டா கணக்கு போட்டு ஸ்டீல் செலவை குறைப்பாரு. இப்போலாம் 3D மாடலிங் வந்துருச்சு. அதை யூஸ் பண்ணி பைப்லைன் எங்க போகுது, வயரிங் எங்க வருதுன்னு எல்லாத்தையும் முன்னாடியே பிளான் பண்ணிடலாம். இதனால அப்புறமா பீமையோ சுரரையோ உடைக்க வேண்டிய அவசியமே வராது. ஓகே, இப்போ ஃபைனல் செக்ஷனுக்கு வந்தாச்சு. எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. இப்போ இத எப்படி சரியா எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வெற்றியை லாக் பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு கோல்டன் ரூல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கான்ட்ராக்டர் கிட்ட டெய்லி வேஜஸ், அதாவது தினக்கூலி அடிப்படையில ஒப்பந்தம் போடவே போடாதீங்க. அதுக்கு பதிலா ஃபிக்ஸட் பிரைஸ் கான்ட்ராக்ட் போடுங்க. அதாவது ஃபவுண்டேஷன் முடிக்க எவ்ளோ, ரூஃபிங் முடிக்க எவ்ளோன்னு ஒவ்வொரு மைல் ஸ்டோனுக்கும் விலைய ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதுதான் உங்களை தேவையில்லாத இழுபறிகள்ல இருந்து காப்பாத்தும். இன்னொரு ப்ரோ டிப். நம்ம 40-30-20-10 ரூல்ல ஃபினிஷிங்க்கு 20% ஒதுக்கணும் இல்லையா? அந்த 20%லேருந்து ஒரு 5% தனியா பஃபரா எடுத்து வைங்க. எதுக்குன்னா, டைல்ஸ், பெயிண்ட், மரசாமான்கள் மாதிரி பொருட்களோட விலை கடைசி நேரத்துல ஏறும். அந்த திடீர் விலை உயர்வை சமாளிக்க இந்த 5% உங்களுக்கு கை கொடுக்கும். கடைசியா ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை. செலவு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு உங்க வீட்டு ஃபவுண்டேஷன் விஷயத்துல காம்ப்ரமைஸ் ஆகவே ஆகாதீங்க. அங்க போய் குவாலிட்டியை குறைச்சிங்கன்னா அது தற்கொலைக்கு சமம். இன்னைக்கு நீங்க மிச்சப்படுத்துற ஒரு சில லட்சங்கள் நாளைக்கு அது சரி செய்ய 10 மடங்கு செலவு வைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்க கனவு வீடு உறுதியில்லாத ஒரு பட்ஜெட் மேல கட்டப்படுதா, இல்ல ஒரு உண்மையான தெளிவான நிதி வரைபடம்ங்கிற அஸ்திவாரத்து மேல கட்டப்படுதா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. சரியா திட்டமிடுங்க, உங்க கனவை நிஜமாக்குங்க. Like, share, and subscribe to Connect and Build.